திவ்யா கயல், நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? எங்க வீட்ல யாருமே இல்லப்பா. எங்க அக்காவுக்கு பிறந்த நாள் வருதா, அதனால எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போயிட்டாங்க. என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. வண்டியில இடம் இல்லைன்ட்டு. சரி, நம்ம எதனா விளையாடலாமா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. உங்க அக்காவுக்கு பர்த்டே வருதா? இவ்வளவு நாள் சொல்லவே இல்ல. அவங்கலாம் இன்னைக்கே ட்ரெஸ் எடுக்க போயிட்டாங்களா? ஐயோ, நம்மலாம் வேற gift எல்லாம் வாங்கணும்ல. நீ வாங்கிட்டியா உங்க அக்காவுக்கு gift வாங்கணும். அப்புறம் உங்க வீட்ல கேக்லாம் வெட்டுவாங்கல, ஜாலியா இருக்கும். என்ன gift வாங்குறதுனா வேற யோசிக்கணுமே. நானும் திவ்யாவும் பெரிய gift-ஆ வாங்கிட்டு வருவோமே உங்க அக்கா பர்த்டேக்கு. நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? இருங்க இருங்க, உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? எங்க வீட்டுக்கு புதுசா ஒருத்தங்க வந்திருக்காங்களே, மாறன்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஜாலியா இருக்கு தெரியுமா எனக்கு. ஆனா அவன் என் பேச்சையே கேட்க மாட்றான். ஆனா அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு தெரியுமா? மாறன் ரொம்ப அழகா இருக்கான். வினோத், யார் அது மாறன்? உங்க வீட்ல மாறன்லாம் யாருமே இல்லையே. யாரு மாறன்? உங்க வீட்டுக்கு புதுசா சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா மாறன்னு? டேய் வினோத், எங்களெல்லாம் ஏமாத்த பாக்குறியா? மாறன் யாரோ வந்திருக்காங்கன்ட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன், யாருமே வரல. சின்ன பசங்களா இல்ல பெரியவங்களா? போய் சொல்லாம சொல்லுடா. நான் தான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க வீட்டுக்கு யாருமே வரலையே. சின்னவங்களும் வரல, பெரியவங்களும் வரல. போய் சொல்றியா? நான் பொய்லாம் சொல்லல, நிஜமாவே எங்க வீட்டுக்கு மாறன் வந்திருக்கான். நீங்களாம் பார்க்கலையா? அவனை கூட்டிட்டு வரும்போது எங்க அம்மா காலையில தான் கூட்டிட்டு வந்தாங்களே. நான் பொய்லாம் சொல்ல, உண்மையாவே மாறன்னு இருக்கான். அவன் சொந்தக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, எங்க அம்மா புதுசா மாறன்னு ஒரு மாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? சரி வாங்க வாங்க, நம்ம எல்லாரும் போய் மாறனை பார்க்கலாம். வாங்க வாங்க. வினோத் வீட்ல புதுசா மாடெல்லாம் வாங்கியிருக்காங்களா? வாங்கப்பா போய் நம்மளும் மாறனை பார்க்கலாம். வா திவ்யா. கயல், இரு நானும் வரேன். தீபக், நீ வரலையா? நின்னுட்டே இருக்க. வா, புதுசா மாடு வந்திருக்கா. நம்மளும் போய் மாடை பார்த்து மாடு கூட ஃப்ரெண்ட் ஆகலாம். வா, ஏன் நின்னுட்டே இருக்க? சே, இவங்க வேற எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடியே சுத்திட்டே இருப்பாங்க. அவன் எது வாங்கினாலும் இவங்க அப்படி போய் பார்த்துட்டே இருப்பாங்க. சே, ஏன்டா இவங்க கூட அப்படி ஃப்ரெண்டா இருக்காங்களோ. சரி, நம்ம போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்ட்டு. அங்க பாத்தீங்களா? அங்க இருக்கான்ல, அவன் தான் மாறனே. எவ்வளோ அழகா இருக்கான்ல, எவ்வளோ பெருசா இருக்கான் பாத்தீங்களா? கொம்புலாம் எவ்வளோ பெருசா இருக்கு பாத்தீங்களா? காலைல நான் அவன் கிட்ட போகும்போது என்னை முட்டை முட்டை வந்தான் தெரியுமா? இருங்க, நான் இப்போ போய் உங்கள்கிட்ட கை வச்சு காட்டுறேன். இப்போலாம் என்னை முட்டுறது இல்லை. காலைல தான் எனக்கு எப்படி தெரியுமா முட்டை வந்தான். இப்போலாம் என்கிட்ட அவன் ஃப்ரெண்ட் ஆயிட்டானே. இருங்க, நான் அவன் மேலே கை வச்சு காட்டுறேன். மாறேன், நீங்க பாரு. அங்கே பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இங்க பாத்தீங்களா? நான் கை வைக்கிறேன், ஆனா மாறன் என்னை எதுவுமே பண்ணல. இப்பெல்லாம் என்னை முட்டவே மாட்டான். நீங்களாம் கிட்ட வராதீங்க, அப்புறம் உங்களையும் முட்டிடுவான். கொஞ்சமா கிட்ட வந்து நின்று பாருங்க. ரொம்ப கிட்ட வந்து மேல கை வச்சா உங்களை முட்டிடுவான். ஐயோ, முட்டுமா? நாங்க கிட்டயே வரலப்பா. நாங்க இங்க நின்னே பாக்குறோம். இங்க இருந்து பார்த்தாவே மாறன் நல்லாவே தெரியல. நான் கிட்ட வரல, எனக்கு பயமா இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானும் இங்கே நின்னு பாக்குறேன். ரொம்ப அழகா இருக்காப்பா. ஏற்கனவே உள்ள மாடோட இந்த மாடு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க எல்லாம் பயப்படுறீங்களா? நான்லாம் பயப்பட மாட்டேன். இப்ப பாரு நான் எப்படி போய் கை வைக்கிறேன்னு. இப்ப பாருங்க, நான் போய் வாழை பிடிச்சே இழுக்கிறேன். எனக்கு எதுவுமே பண்ணவே பண்ணாது. மாறா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இங்க பாரு, நானும் உனக்கு ஃப்ரெண்டு தான். உன் வாழைக்காமி நான் பிடிச்சி இழுக்கிறேன். இங்க பாத்தீங்களா? நான் கை வச்சாலும் எதுவுமே பண்ணவே இல்லை. சுஜு சுஜு, உன் வாழைக்காமி. மாறா, எப்படி இருக்க? டே வேணாண்டா தீபக், கெட்ட வந்துருடா. டே முட்டிடும்டா, மாறன் முட்டிடுவான்டா. வேணாண்டா. டே அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா முட்டிடும்டா மாறன். வேணாண்டா, வந்துடுறா. உனக்கு பொறாம. நான் தொட்டு அமைதியா இருக்குன்ட்டு உனக்கு பொறாமப்படாதுடா. எவ்வளவு அழகா நான் தொட்டுட்டு இருக்கேன். டே தீபக், மாடு வருதுடா, தள்ளி போய் நில்றா. டே தள்ளி போடா. டே டே என்னெல்லாம் ஒன்றும் பண்ணாதடா. அம்மா,
ஐயோ அம்மா, மாடு முட்டிடுச்சே, என்ன தூக்கி வீச பாக்குது, என்ன காப்பாத்துங்க. டேய் வினோத், வாடா டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மாடு என்ன குத்துதுடா, சீக்கிரம் வாடா டேய், என்ன தூக்கி வீச பாக்குதுடா. ஐயோ வாடா டேய். அம்மா, என்ன தூக்கிடுச்சே டேய், காப்பாத்துடா டேய், நின்னுனே இருக்கிறியடா, சீக்கிரம் வாடா. கயல், திவ்யா, சீக்கிரம் வாங்க, என்ன காப்பாத்துங்க. டேய் வினோத், வாடா, ஏதாவது செய்யடா. அம்மா, மாடு என்ன தூக்கிட்டு போதே. ஐயோ வயிறுல குத்துதுடா. டேய் வலிக்குதுடா. டேய் வாடா சீக்கிரம். அம்மா, டேய் மாடா, மாடு என்ன விட்டுடுடா. டேய் வலிக்குதுடா, போடா டேய், போ. ஷூ, ஷூ போ. ஷூ போ. ஏய், அம்மா, ஐயோ வலிக்குது, இடுப்புலாம் வலிக்குது, வயிறுலாம் வலிக்குது. அடே, நான் அப்பயே சொன்னேன்லடா, எப்படி விழுந்து கிடக்குற பாரு. நான் அப்பயே மாற முட்டிடுவான், எட்ட போடான்னு சொன்னனா. மாடு கிட்ட வரும்போது சொன்னா தள்ளி போய் நில்றான்னு. நீ தான் பெரிய ஹீரோ மாதிரி நின்று இப்போ என்ன அப்புறம் பேன் விழுந்து கிடக்குற. நான் சொன்னப்பே நீ கேட்டிருக்கலாம்ல, மாற முட்டுவான்னு சொன்ன. நீ நம்புனியா எங்கன்னா? இப்போ பாரு எப்படி முட்டி கீழே கிடக்குற. அச்சச்சோ, தீபக் எந்திரிடா. என்னடா மாறணும் இப்படி முட்டி